ஓம் நமச்சிவாய போற்று. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. 7 நாட்கள் அழகிய அந்தமான் சுற்றுலா வர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற பிப்ரவரி மாதம் 18/2/2025 முதல் 24/2/2025 வரை மொத்தம் 7 நாட்கள். இது முழுக்க முழுக்க விமான பயணம். போக வர 2 விமான பயணம். அங்கே உள்ளூரில் தான் ஸ்பீடு போட்டு இந்த மாதிரியான கப்பல் பயணம் கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலர் அந்தமான் சுற்றுலாவை பற்றி ஏற்கனவே விசாரிக்கும் போது கப்பலில் போகிற மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. கப்பலில் போயிட்டு வந்தால் இந்த நாள் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால நாளை சுருக்கமாக முடிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஏப்ரல் வரைக்கும் சுற்றுலா சீசன், நிறையா சுற்றுலாக்கள் நடத்த இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு. இதில் சென்னை டொமஸ்டிக் விமான நிலையத்திலேருந்து 18ஆம் தேதி காலையில் விமானம் மூலம் புறப்படுறோம். உங்களுக்கு விமான நிலையத்திலேருந்தே நம்ம ஒட்டுமொத்த குழுவும் டூர் மேனேஜரும் ஜாயின்ட் ஆயிடுவாங்க. இதில் நம்ம அங்கே பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம போர்ட் பிளேயர் போய் சேர்ந்ததுமே அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம், ஆண்ட்ரோ மியூசியம், ஃபிஷஸ் மியூசியம், இந்த மாதிரி செல்லுலார் ஜெயில், இதெல்லாம் போர்ட் பிளேயரில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2வது நாள் ஹெட்அவுட் ஜெட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கே சிறு துறைமுகம், அந்த ஸ்பீடு போட்டெல்லாம் போகக்கூடிய அந்த சிறிய கப்பல் மூலியமாக நம்ம ஹவுலாக் அப்படிங்கக்கூடிய தீவு போகிறோம். அங்கேருந்து வேன் மூலமாக ராதா பீச்சு, அந்த ஹவுலாக் ஐலாண்டு, இந்த தீவை சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே தங்குறோம். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் திரும்ப நீல் ஐலாண்டு போகிறோம். நீல் ஐலாண்டு சுற்றி பார்த்துட்டு போர்ட் பிளேயர் தங்குறோம். காலையில் 7 மணிக்கு போர்ட் பிளேயர்லேருந்து ஒன்றரை பீச்சு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு இரவு போர்ட் பிளேயரில் தங்குதல். 5வது நாள் வேன் மூலமாக ஆதிவாசிகள் வசிக்கக்கூடிய பகுதி, காட்டுப்பகுதி, அதாவது இது அரசாங்கம் அனுமதித்த ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா அது தவிர அரசாங்கம் அனுமதிக்காத நிறைய தீவுகள் இருக்குது. அங்கே இன்னும் பொதுமக்கள் சமூக மக்களோட கலந்து பழகாத மக்கள் இருக்கிறாங்க. அங்கே நம்ம போகக்கூடாது, அனுமதி கிடையாது. அரசாங்கம் அனுமதித்த ஆதிவாசிகள் வசிப்பிடத்தை போய் பார்த்துட்டு அங்கே ஏதாவது அந்த ஆதிவாசிகள் பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்பீடு போட்டு மூலமாக லைம் ஸ்டோன் கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்குது. அந்த குகையை போய் பார்த்துட்டு திரும்ப நம்ம போர்ட் பிளேயர் தங்குறோம். காலையில் 6வது நாள் காலையில் 7 மணிக்கு புறப்பட்டு ரோஸ் இஸ்லாண்ட், நார்த் பே இஸ்லாண்ட் இதை பார்த்துட்டு நம்ம அந்தமானில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிரபலமான முருகன் ஆலயம். அந்த முருகன் ஆலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு போர்ட் பிளேயரில் தங்குறோம். 7வது நாள் காலை நம்ம ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங்லாம் எடுத்துகிட்டு விமான நிலையம் போகிறோம். விமானம் மூலமாக சென்னை மத்தியானம் நம்ம சேர்றோம். இதுதான் இந்த பயண அட்டவணை. இந்த பயணத்துக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபர் ஒருவருக்கு 39,000 ரூபா, முன்பணம் 20,000 ரூபா. இது விமான பயணம் அப்படிங்கிறதுனால விமான கட்டணத்துக்கு நீங்கள் எவ்வளோ விரைவாக பணம் கட்டுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட்டுகள் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, விமான கட்டணங்கள் உயர்ந்தது அப்படின்னா அதுக்குரிய தொகையை நீங்கள் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் எவ்வளோ விரைவாக அதுக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த கட்டணத்தில் என்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக வர 2 வழி விமான பயண கட்டணம், அங்கே உள்ளூரில் உங்களுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய பஸ் வசதி, தங்கறதுக்கு டபுள் ஷேரிங் ரூமு, தினசரி 3 வேளை உணவு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்தமான் யாத்திரையில் மட்டும் அங்கே உங்களுக்கு அசைவம் கிடைக்கும். அசைவம் விருப்பப்படுறவங்க சாப்பிட்டுக்கலாம். இல்லை நாங்கள் சைவம் தான் அப்படிங்கிறவங்க வேண்டாம்னா நீங்கள் முன்கூட்டி சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக சைவம் கிடைக்கும். போன வருஷத்தில் வந்தவங்க கூட ஒரு 6 பேர் போனாங்க. அதில் ஒரு 4 பேர், 2 பேர் சைவம், 4 பேர் அசைவம் நம்ம பேட்சிலேருந்து. அது தவிர நம்ம நண்பர்களுடைய குழாமைகள்லாம் போகிறாங்க. அதனால் நீங்கள் சைவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா முன்கூட்டி சொல்லிவிட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சைவம் தயார் பண்ணிடுவாங்க. எல்லா நாளும் அசைவம் கிடையாது. குறிப்பிட்ட நாட்களில் அசைவம், அந்த கடல் உணவுகள், நண்டு, மீன், அது போக சிக்கன் போன்றவைகள் இதில் வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும்னு இருக்கிறவங்க ஆதார் அட்டை ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துக்க வேணும். அது போக ஆதார் 2 கலர் ஜெராக்ஸும் 2 ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க, தேவைப்படும். அது போக இந்த பயணத்தின் போது நீங்களாக தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அங்கே நம்ம அரசாங்கத்தினுடைய சட்ட அமைப்புகள் பல விதமாக இருக்கும். அதனால் நம்ம டூர் மேனேஜர் என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து நீங்கள் நடந்துக்கணும். இந்த டூர் ஐட்னரி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதே போல் உடனடியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க, முன்பணம் செலுத்தி. அற்புதமான இந்த அந்தமான் சுற்றுலாவில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். அனைவரும் வாங்க, சந்தோஷமாக இந்த விடுமுறை நாட்களை என்ஜாய் பண்ணுங்கள்.
அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று சகல செல்வங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய போற்றி. நன்றி, வணக்கம்.